வணக்கம் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ஆக்சுவலாக வந்து பேங்காக் 2 வீடியோ பார்த்துருப்பீங்க, 3 வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்தது ஒன்று, அப்புறம் ஃபஸ்ட் நாளுங்க, அப்புறம் செகண்ட் நாள். அதுங்க 2 நாளுமே அங்கே போயிடுச்சுங்களா. காலையில் எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், நேராக 10 மணிக்கு அங்கே போயிடுவோம். அப்புறம் அங்கேயே மதியான சாப்பாடு சாப்பிட்டு அப்புறம் திரும்பி வந்தோம்னா நைட் சாப்பாடு நம்ம அரவிந்தண்ணா வாங்கிட்டு வந்துடுவார். டின்னர் இப்படி பிரியாணி, இட்லி, தோசை. இந்த ஊருக்கு வந்து இட்லி தோசையா, அப்போ என்னங்க பண்ணுறது? அப்புறம் நம்ம ஸ்டைலு நம்மளுக்கு அதான் பிடிக்குமாச்சு. எந்த ஊருக்கு போனாலுமே அதனால் முடிஞ்ச வரைக்கும் இட்லி தோசை அப்படி போய்க்கிறதுங்க. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக 2 நாள் எல்லாம் சீரும் சிறப்பாக முடிஞ்சதுங்க. ஆக்சுவலாக கோயம்புத்தூர்லேருந்து வந்துங்க பேங்காக் வந்து கோயம்புத்தூர் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டுன்னு சொல்லணும் அப்படின்னா இந்தியாவுக்கு பெருமை சேர்க்குற விதமாக இங்கே வந்து நம்ம காரகர் இம்ரான் பாய் வந்துங்க ஒரு 2 காரை வாங்கி அதுக்கு ஃபுல் ஆடியோ பண்ணி அங்கேருந்து பசங்களை கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ ஆடியோ பண்ணி ஆக்சுவலாக 2 வண்டிக்கு வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துங்க. ஃபைனலில் 4 அவார்டு வின் பண்ணிக்கிறாருங்க. உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். ஃபஸ்ட் நாள் ஃபுல்லாக அங்கே போயிடுச்சுங்க, அப்புறம் செகண்ட் நாள் ஃபுல்லாக அங்கே போயிடுச்சு. அப்புறம் ப்ரைஸ் ஃபீஸெல்லாம் வாங்கிட்டுங்க. அப்புறம் அந்த அன்றைக்கே பொழுதாகி போச்சுங்க. டோட்டலாக எங்கேயுமே போகல. இன்றைக்கி தான் வந்து ஆக்சுவலி நாங்கள் இருக்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பேங்காக்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறாங்க. 50 கிலோமீட்டர் இருக்கும். என்ன 50 கிலோமீட்டர் ரோடெல்லாம் எப்படி இருக்குதுங்க, சும்மா தண்ணி ஏற்ற இருக்குது. காலை வச்சோடனே 80, 90, 100, 120 போயிட்டே இருக்கலாம். பட் ஆனால் எல்லாருமே ரொம்ப தெளிவாக ஓட்டுறாங்க. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு டொயோட்டோ யாரிஸ் அந்த வண்டி அரவிந்தன வண்டி ரைட், அந்த வண்டியும் உங்களுக்கு அந்த வண்டியும் சரி அந்த ஆடியோ காம்படிஷன் அதுவும் இருந்தது. அது விஸ்குன்னு வாய் வரமாட்டேன்ருச்சு. அதனால் வந்துங்க இப்போ தான் பேங்காக் உள்ளே போகிறோம். இன்றைக்கி என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு போகிற வழியில் நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டு போகிறேன். அது போய் இன்றைக்கி பேங்காக்கில் எங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இன்றைக்கி நாளைக்கு ஆக்சுவலாக 2 நாள் ரைட். இன்றைக்கி ஒரு வீடியோ, நாளைக்கு வீடியோ உங்களுக்கு நான் தனியாக போட்டுறேன். இப்போ நான் எங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறேன்னு கேட்குறீங்களா? டேங்கு இந்த வண்டி பேர் தான் டேங்குங்க. பார்த்துங்க, நானே புதுசாக இப்போ தான் பார்த்தீங்களா ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்களாமா இந்த வண்டி. பார்க்குறக்கு நம்ம ஊர் இந்த என்னது டிஃபெண்டராகவே இருந்ததுங்க. இங்கே வேறு எல்இடி லைட்ஸு, நல்ல பெரிய கிரில்லு, 360 கேமரா, ஃபாக் லைட்ஸு, டயர்லாம் எத்தச்சோடு வருங்க. அலாய்வில் டயரு அப்படியே சைடெல்லாம் பார்க்குறக்கு. ஆனால் இந்த ஊரில் எல்லா வண்டிக்குமே வின்ஷீல்ட் ஃபிலிம் இந்த கருப்பு கலர் ஓட்டுறாங்க. டயர் எத்தச்சோடுங்க பின்னாடி வருங்க. வண்டி பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. சைடு கீடெல்லாம் பார்க்குறக்கு. நாங்கள் இங்கே தான் தங்கியிருக்கிறோம். இது ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டு மாதிரிங்க. ஆக்சுவலி பேங்காக்கில் வந்து ரூம் போட்டிருக்குது. அதனால் பேங்காக் வந்து 6 மணிக்கு கிளம்ப போகிறோம். சரி வாங்க அப்படின்னு போகிற வழியில் பேசிக்கலாம் வாங்க. கிளம்பியாச்சுங்க. வண்டி எடுத்து விட்டோம். டொயோட்டோ யாரிஸ் பேங்காக்கில். என்ன அப்படின்னாங்க, இந்த பேங்காக்கில் ஓட்டுறக்கே வந்து கொஞ்சம் நம்மளுக்கே மனசுக்கு பயமாக இருக்குது. எங்கேயாவது நம்ம ஊரில் ஏதாவது ஆர்னிகர்னு அடிப்போம் குறுக்கால வந்தால், இங்கெல்லாம் ஒருத்தருமே ஆர்ன் அடிக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு சந்து. ஆக்சுவலாக சந்துக்குள்ளே இருக்கிறாங்க. சந்துக்குள்ளே வந்து அப்படியே மெயின் ரோட்டுக்கு போக வைப்போம். அப்படியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். மெயின் ரோட்டில் வந்து ஆனால் எல்லாம் காங்கிரீட் ரோடுங்க. மழை வேஞ்சதுன்னா அடா ஒரு சொட்டு தண்ணி இருக்கிறது இல்லை ரோட்டில். ஆனால் எல்லாத்துக்கும் பொறுமைன்னா அப்படி ஒரு பொறுமை. எல்லோரும் வந்து கம்முன்னு நின்றுக்குவாங்க. ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க, ஆர்ன் அடிக்க மாட்டாங்க. வந்து கம்முன்னு இப்படி வந்து நின்றுக்குவாங்க. எல்லா வண்டியும் போனதுக்கப்புறம் இங்கே டெஸ்ட்லா செம டெஸ்ட்லா ஓடுங்க. ஆனால் காரு தானுங்க விதமாக ரகமாக. அட சாமி, என்ன இருந்தாலும் பாரின் தான். அதுக்காக நம்ம இந்தியாவில் குறைச்சி மதிப்பிட முடியாது. இந்தியன், நம்ம இன்னைக்கு இந்தியனு. நம்ம ஊர் சிஎல்ல வாட்டு போகுது வண்டி. அது என்ன வண்டி? நிசானா. ஓகே, அந்த வெள்ளைக்கோட்டை தாண்டக்கூடாது ஆக்சுவலாக. அதனால தான் வெள்ளைக்கோட்டுக்கு முன்னாடியே நின்றுட்டுருக்குறேனுங்க. போகலான்னு நினைக்கிறேன். யாராக இருந்தாலும் இண்டிகேட்டர் போட்டு தான் ட்ராக்கே மாறணும். இல்லைன்னா ட்ராக்கே மாறக்கூடாது. இது என்ன வண்டிக்கு டிஃப்ரெண்ட்டாக போகுது? கோழிமுட்டு கண்ணு ஓரா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வண்டி. ஹோண்டா ஜாஸு, ஹோண்டா சிவிக்கி, இசுசு, டொயோட்டா கண்ணில் அதிகமாக இதுதான் படுது. ஆனால் நம்மளுக்கு மாருதி வண்டி எதுவுமே கண்ணில் படலையே இது வரைக்கும். ஸ்விஃப்ட்டு பார்த்தேன். கரெக்டு, ஸ்விஃப்ட் அதிகமாக பார்த்தோம்.
தென் டொயோட்டோ சிஹெச்ஆர் வண்டி போது பாருங்க, தூக்குன மாதிரி. ஒரு துளியும் கூட ட்ராக் மாறக்கூடாது. இன்னும் வந்து இங்கே மன்னராட்சி தான் பாருங்கள், மன்னருடைய இதெல்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க. ஓ ஓ ஓ ரைட் சைடு ட்ராக்கில் வண்டி ஸ்பீடாக போயிட்டுருக்குது எல்லாம், அதனால் ட்ராக் எடுக்க முடியாதுங்க. மேக்ஸிமம் இங்கே எல்லாமே இதுங்க என்னது வெல்பேர் ரைட் ட்ராக் மாறிக்கலாமா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ட்ராக் போகிறவங்க வந்து சென்டர் ட்ராக் அவங்க வார்டுக்கு போயிட்டுருப்பாங்களாம்மா. ரைட் சைட் ட்ராக்கில் போகிறவங்க ஸ்பீடாக போகணுன்னா ஸ்பீடாக அதில் போய்க்கலாங்களாம்மா. லெஃப்ட்டில் போகிறவங்களும் சில பேர் ஸ்பீடாக போவாங்களாம்மா. இப்போ வந்து நம்ம வந்து லெஃப்ட் எடுக்கணும் இந்த இடத்துல. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்காக்லேயே இந்தியர்கள் வாழும் இடம், அப்புறம் நிறைய அந்த விலை கம்மியான பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணுறது இந்திரா ஸ்கொயர் தானுங்க அதுக்கு பேர். லெஃப்ட் எந்த இடத்துக்கு திரும்பினா இண்டிகேட்டர் போட்டே ஆகணும். ஆனால் ரோடு ஒரு சந்து விட்டோம்னா கிட்டத்தட்ட 10லேருந்து 13 கிலோமீட்டர் சுற்ற விடுதுங்க ஒரு லெஃப்ட் எடுக்க மறந்துட்டோம்னா. நேற்று அப்படித்தான், நேற்று வரும்போது வரும்போது கிரவுண்டுக்கு கரெக்டாக ஒரு 200 அடி விட்டுட்டார். 100 டு 200 அடி தான் இருக்குது. இது இங்கிருந்து அது வரைக்கும் தான் இருக்குது, இடத்த விட்டார். ஆடா சாமி, அதுக்கப்புறம் சுற்றுனா நடு ட்ராக் வந்துக்கலாம். அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டு நிற்கிது வரும். அடாடாடா அழகு. இதுக்கப்புறம் இதே ரோடு தானே, ஒரே ரோடு தான். மேலையா கீழே தான் காமிக்குது. இங்கே எல்லாமே கூகுள் மேப் பார்த்து ரொம்ப கரெக்டாக தெளிவாக ஓட்டணும் பார்த்துக்குங்க. ஒரு துளியும் கூட மிஸ் ஆகிருக்கும். அது கவனம் வந்து நல்லா கவனமாக இருக்கணும். எப்படி நான் ஓட்டுறேன்னு கேட்குறீங்களா? பேங்காக்கில் வந்து நான் தான் உங்களுக்கு போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். என்னமோ LDW இன் ஆப்ரேஷன் காமிக்குது. இதில் வேறு அடாஸ் இருக்குது இல்லைங்க, லேன் கண்ட்ரோல் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் யாராவது குறுக்கால வந்தால் சொல்கிறது முன்னாடியே, அதெல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், லைசன்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் எடுத்து வச்சுருக்குறோம் அப்படின்னு. ரொம்ப பெரிய ப்ரொசீஜரில் ஒன்றும் இல்லைங்க. கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 நாள் கொடுத்துருவாங்க. நம்மளுடைய ஆதார், இந்தியன் லைசன்ஸ் இதெல்லாம் கொண்டு போய் நம்ம ஆர்டிஎஃப்ல கொடுத்தா ஃபார்ம் எழுதி கொடுத்தோம்னா வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா எத்தனையாவது கண்ட்ரி செல்லுதுங்க. 120 கண்ட்ரியா 147 கண்ட்ரி எவ்வளோ சொன்னாங்க. அது வாங்கி ரொம்ப நாள் ஆகி போச்சு, மறந்துட்டு. மலேசியா போனோம் பாருங்க, அப்போ வாங்கி வச்சதுங்க. ஹைவே ஏற போகிறோங்க. இண்டிகேட்டர் போட்டுக்கும் கொஞ்சம் முன்னாடியே, பின்னாடி எந்த வண்டியும் வரல. ஓகே, இப்போ அப்படியே 60ங்க 70 வண்டி 1200 சிசி தானுங்க. ஆனால் நல்லா இருக்குதுங்க ஓட்டுறதுக்கு. நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். நான், ஆதவ், இம்ரான் பை 3 பேர் தான் போயிட்டுருக்குறோம். பசங்க வந்து வேறு இதில் போயிட்டாங்க டாக்ஸியில். ஏன்னா அந்த வண்டி அப்புறம் கொண்டு விடவும் பண்ணலைங்க இன்றைக்கி அவருக்கு. இது அவரோட வண்டி. அதனால் சரி நாங்கள் அப்படியே போகிற வழியில் கொடுத்துட்டு இன்றைக்கி அப்படியே ஒரு ரவுண்டு அடிக்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம டிஎம்எஃப் ஓட்டி காமிக்கலாம், இங்கே எப்படி இருக்குது, ஊர் எப்படி இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம அவுட்ரு போயிட்டோம்னா எப்படி இருக்குங்க, நம்ம ஊர் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே போக இங்கே ஒரு ஹோட்டல் எடுத்து ஓடுங்க. அவ்வளோ சாமி, கொஞ்சம் ரோடு நல்லா பழகிருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஓட்டுறதுக்கு நம்ம சௌரியமாக இருக்குது. நம்மளாம் புதுசாக ஓட்டுறங்காட்டி கொஞ்சம் கருக்கடையாத்தான் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. அப்புறம் தேவையெல்லாம் பைன் அடிச்சு விட்ருவாங்க. இங்கெல்லாம் அங்கங்கே கேமரா இருக்குமா? ஏன் அது
அந்த ட்ராக் மாறிக்கலாமா? ஓகே, லெஃப்ட் ட்ராக் மாறிக்கிறோம், முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஏன் அதான் அண்ணன் அப்படி தான் சொன்னார், பையன் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க, இப்படி தான் இருக்கணுங்க. வண்டி எவ்வளோ கேப்புன்னு பாருங்க. ஒரு வண்டிக்கு இன்னொரு வண்டிக்கு அப்படி எப்படி இருந்தாலும் ஒரு 10 அடி 20 அடி கேப்லேயே தான் போயிட்டுருக்குது. ரொம்ப பொறுமைசாலி. ஆனால் எல்லாருமே இந்த பொறுமை இருந்தாலே போதும் நம்ம ஊரில், வேறு எதுவுமே வேண்டியதில்லை. இதே டொயோட்டா வித்தியாசமாக இருக்குது இந்த வண்டி. இது ட்ரைபராட்டை நான் கண்ணு இங்கே இருந்தாலுமே சுற்றி சுற்றி காருக்கு தான் போகுது. அப்புறம் நம்ம ஊற்றி அப்படி தான் இருக்குங்க எங்கே போனாலும். இதில் போய் இதில் லெஃப்ட் இறங்கி போய்க்கணும். டோல்கேட் இருக்கா? பாசிட் இதில் டோல் இருக்கானே தெரியலையே. டோல் இல்லை. இங்கே ஒரு இதில் லெஃப்ட் இறங்கி போகணும். மேக்ஸிமம் இங்கே இருக்கிற வண்டியில் ஆமாம்மா, அது அண்ணன் சொன்னார், இவர் அரவிந்தண்ணே, இந்த ஊரில் அத்தனை பேருமே கார் தான் வச்சுருப்பாங்களாம்மா. ஏனுங்க இந்த ஊரில் கார்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. நார்மல் விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி இந்த பின்னாடி தொட்டி வண்டி தான் வச்சுருப்பாங்க. எல்லோரும் நேராக விவசாயம் பண்ணி அவங்களே கொண்டு வந்து இறக்கிட்டு போயிடுவாங்களாம்மா. டோட்டல் அப்படி தான் சொன்னார். எல்லோரும் காரு தான் மேக்ஸிமம் மக்கள் இங்கே. நம்ம கிட்ட போ அது வேறு சொல்லணும்னு நினச்சேன், மறந்துடும் பாருங்க. இங்கே இருக்கிற ஏன் இவ்வளோ மக்கள் கார் வாங்குறாங்க அப்படின்னா வட்டி விகிதம் ரொம்ப கம்மிங்க. எவ்வளோ தெரியுங்களா? 100க்கு 80 பைசா. 100க்கு வந்து 0.8 பைசா, வெறும் 0.8 பைசா பார்த்துங்க. அப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கம்மி. கிட்டத்தட்ட இப்போ லட்சத்துக்கு 80 ரூபா. ஏன் விஸ்கன்னு பிரேக் அடித்தார் முன்னாடி போனவர்? நூற்றுக்கு 0.8 அப்படி லட்சத்துக்கு 80 ரூபா தானுங்க. ஆமாம், லட்சத்துக்கு 80 ரூபா. லட்சத்துக்கு 80 ரூபா. இந்த இடத்துல கீழே இறங்கி போகணும் லெஃப்ட். கரெக்டாக கொஞ்சம் கேப் விடு இன்னும் கொஞ்சம். ஏன்னா இந்த லாரிக்காரரு விட்டு விட்டு ஓட்டுறாரு. மெயினான விஷயம் அதுதான் பார்த்துங்க. ரொம்ப வட்டி விகிதம் கம்மி. அதுக்கப்புறம் லோன் வந்து லோன் ஃபுல்லாக கிடைக்கும். ஏனுங்க அது போக வந்துட்டு உங்களுக்கு ஆமாம் டவுன் பேமெண்ட் கம்மி. ரொம்ப கம்மி தான். ரோட்ஸ் நல்லா இருக்கிறதுனால தேய்மானம் வண்டியில் தேய்மானம் ரொம்ப கம்மி. கரெக்டு, மெயினான விஷயம் அதுதான். உங்களுக்கு வந்து நிறைய டயரை சஸ்பென்ஷன் போயிட்டே இருக்கும். ஆமாங்க, கண்டிப்பாக ரோட்ஸ் சூப்பராக இருக்கும். ட்ரைனேஜ் பிரச்சனை இருக்காது. ட்ரைனேஜ் பிரச்சனை அதான் பார்த்த வேண்டியது. அந்த போடு ஓடிச்சு மழை, அடுத்த 10 நிமிஷத்தில் தான் தண்ணி காணும் ரோட்டில் எங்கேயும். இவ்வளோ அதான் மாதிரி சேரே இல்லை. சொன்ன மாதிரி இவ்வளோ மழை பெஞ்சிருக்குது, வண்டியில் ஒரு துளி சேர் இல்லை. சரி இருங்க, கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது, நான் அப்படியே வெளியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் டிராஃபிக் தானுங்க அந்த இடத்துல. டிராஃபிக் தாண்டின உடனே பாலம்னு ஏறி இருக்கிறேங்க. பாடம் சாமி, நேற்று போன இந்த பாலத்தில் அதான் பேங்காக் போகனால அங்கே தான் போகணும். அவுட்லேருந்து நாங்கள் இருந்த ஏரியா சலாயா அப்படிங்கிற ஏரியா. அது சலவாய்க்காம தான் வருது. அந்த ஊர் பேர் ஒவ்வொரு ஊருமே இங்கே வித்தியாசமாக இருக்குதுங்க. இந்த பாலம் எத்தனை கிலோமீட்டர் தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 30லேருந்து 35 கிலோமீட்டர் இருக்குது பாலம். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 20வது இதை ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அந்த இது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் போர்டு வச்சுருக்குறாங்க. ஸ்லிப்பரி சர்ஃபேஸ், அதனால் பார்த்து ஓட்டணும். கொஞ்சம் அட்ராக்ஷன் மிஸ் ஆகுது இந்த இடத்துல. கிட்டத்தட்ட 30-35 கிலோமீட்டர் இருக்குன்னா பாருங்கள் பாலம். ஆனால் நாங்கள் வந்து நேற்று 20வது கிலோமீட்டர் இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் பாலம் போயிட்டே இருக்குதுங்க. பூரா எங்கே பார்த்தாலும் பாலம் தான் சுற்றி. இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் போட்டாங்கன்னா இனிஷே இல்லை. இப்போ தான் கோயம்புத்தூரில் போட்டிருக்கிறாங்க. கோயம்புத்தூர் பாலமே முதல்ல கோவை மெடிக்கல் இறக்குறதா இருந்தது. இப்போ அப்படியே மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்து இதில் இருக்கிறாங்களாம்மா, எல்என்டியில். காந்திபுரத்துக்கு முன்னாடி ஏறினோம்னா நேராக எல்என்டி வந்து இறங்கிடலாம். 80-85 போயிட்டு இருக்கிறேன்னுங்க.
போது இந்த ஸ்பீடு. பாருங்க, முன்னாடி ஒரு டொயோட்டோ கிராஸ் வண்டிங்க, கொரலா கிராஸ், சூப்பர் வண்டிங்க. நம்ம இந்த கிராண்ட் விட்டாரா மாதிரியே இருக்கும். அதுக்கு பதில் இந்த ஹை ரைட்டருக்கு பதில் இதை கொண்டு வந்திருக்கலாம். டொயோட்டோ கிராஸை அட்டகாசமாக இருக்குது வண்டி. லெஃப்டில் செல் பெட்ரோல் பங்க் இருக்குது. அந்த டடக்குற சவுண்டு மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அதிகமாக இங்கே மேக்ஸிமம் பெட்ரோல் வண்டிங்க ஆட்டோமேட்டிக்கு. இந்த பெரிய பெரிய எஸ்யூவி வண்டி மட்டும்தான் டீசலு. மற்ற வண்டி பூராமே இப்போ ஃபார்ச்சுனர் டாக்ஸி வருது, பூராமே 2.7 VVT இன்ஜின் பெட்ரோல் பூரா. அப்புறம் இவங்களுக்கு 30 பாத் தானுங்க, 30 பார்த்தா இவங்களுக்கு 30 ரூபா விலை கம்மி. பட் நம்ம ஊர் ரேட்டு கணக்கு போட்டோம்னா 100 ரூபா வந்துரு நம்ம ஊர் மதிப்புக்கு. பட் இவங்களுக்கு 30 ரூபாய்ங்கிறது கம்மி தான். அடாடாடாடா, என்ன ரோடு, என்ன ரோடு, நெகு 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 நெகுன்னு அப்படி இருக்குது. வண்டியும் அதுக்கு மேலே இருக்குதுங்களா. ஆக்சுவலாக நேற்றுங்க இது ஆடியோ போட்டியில் இருந்தங்காட்டி கொஞ்சம் பெருசாக அந்த வண்டி ஓட்டி காமிக்க முடியல. அதான் உங்களுக்கு இது ஒரு தனி இதை உங்களுக்கு ஓட்டி காமிச்சிட்ருக்கிறேன். சரி, அப்படியே ஊரையும் காமிச்சிடலாமல்லங்க உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு. ஊர் பாலம். இப்போ நம்ம அவுட்ரு இன்னும் சிட்டிக்குள்ளே ஓனோம்னா ஒவ்வொரு வானுயர்ந்த பில்டிங்காக இருக்குது. ஒன்று எல்லாம் 40 மாடி 50 மாடி 60 மாடி இருக்கிற ஹோட்டல் பூரா அப்படித்தான் இருக்குதுங்க. போயிட்டே இருக்குது வரங்க பாலம். இதை விட மெயினான விஷயம் பாலத்தில் பார்த்தீங்களா, 2 பக்கம் லைட்டுங்க. போகிறதுக்கு இந்த பக்கம் லைட்டு, வர்றதுக்கு அந்த பக்கம் லைட்டு. பூரா நைட்டு எரிஞ்சுதுங்க. நேற்று நைட்டு பார்த்தோம். நைட்டு அங்கே தான் டின்னருக்கு போயிட்டு வந்தோம். இப்படி எரியுது லைட்டு. இந்த 2 வீலர் தான் அது ஒரு இது மாதிரி வச்சுருக்கிறாங்க. நம்ம ஊரில் இருந்தது இந்த வண்டி ஹோண்டா ஸ்ட்ரீக்குன்னு நினைக்கிறேன். ஹோண்டா ஸ்ட்ரீக், ஆமாம் ஹோண்டா ஸ்ட்ரீக். அந்த வண்டி தான் இங்கே அதிகம் ஹோண்டா. அது போகலாமா 140 அந்த 2 வீலர் சக்கரை நோண்டு இருக்குது, பரவரன் பறக்குது. அதில் ஆட்டோமேட்டிக் இருக்குது, மேனுவல் இருக்குது, குட்டியூண்டு இருக்குது 2 வீலரு. இருங்க காமிக்கிறேன் நான் உங்களுக்கு, சிட்டிக்குள்ளே போயிட்டு காமிக்கிறேனுங்க. அது போய் இங்கே ஒரு ஆட்டோ ஒன்று இருக்குதுங்க. ஆட்டோக்கு பேர் துக். ஆமாம், அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேனுங்க. அதை நான் முடிஞ்ச ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போடுறேன். சரி, இப்படியே பாலம் போயிட்டு தான் இருக்கேன். நான் உங்களுக்கு சிட்டிக்குள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேனுங்க. இந்த பாலம் முடிஞ்சு கரெக்டாக ஊருக்குள்ளே வரப்போகிற இதான் நான் சொன்னேன். துக் ஆட்டோ பார்த்துங்க எப்படி இருக்குதுன்னு. இதுக்கு பேர் துக். இங்கே இருக்கிற ஆட்டோ இப்படி தான் இருக்குங்க. பஸ்ஸு பார்த்திங்களா, பென்ஸ் பஸ்ஸு பூரா உள்ளே வந்தோன்னா டாக்ஸி வேறுங்க. அத்தனை வண்டி டொயோட்டா, கொரலா, ஆல்டிஸ். நான் எப்போங்க 2007 நான் வரும்போதே இங்கே டொயோட்டா கொரலா அவ்வளோ ஃபேமஸ்ஸு. ஒவ்வொரு வண்டி அப்போ 5 லட்சம் 6 லட்சம் ஓடி இருக்கும். இங்கே எந்த வண்டி நீங்கள் எடுத்திங்கனாலும் மினிமம் 10 லட்சம் ஓட்டலாம். அருமையான டிராஃபிக். முன்னாடி போயிட்டுருக்குற அந்த கருப்பு வண்டி வந்து MG. அப்புறம் இந்த இது சொன்ன பாருங்க, ஸ்கூட்டர் முன்னாடி போயிட்டுருக்குது பாருங்க, அந்த ஹோண்டா ஸ்ட்ரீக்கு. இந்த வண்டி தான் ஒல்லியாக இருக்குது பார்த்தீங்களா. பூரா லேடிஸு ஜென்ஸு பூரா இந்த வண்டி தான். அதில் கொஞ்சம் நேரம் ஸ்பீடு கிடையாதுங்க இதில் போகிறது. அட்டி பொலன்னு பொழக்கிறாங்க ஸ்பீட்டை. நைட்டெல்லாம் பார்க்குறேனுங்க. இதுக்கு எத்தனை ஆல்ட்ரு, சைலன்சர் ஆல்ட்ரு அந்த மாதிரிலாம் பண்ணி அவ்வளோ இது பண்ணி வச்சுருக்காங்க. முன்னாடி ஒரு MG வண்டி போகுதுங்க, MG EPன்னு போட்டிருக்குது. EPன்னா என்ன, எலக்ட்ரிக் பெட்ரோலா? இது என்ன BYD வேறு போயிட்டுருக்குது இந்த பக்கம். BYDக்கு முன்னாடி சிவிக்கு முன்னாடி ரேஞ்சர் பார்க்க முடியாது, ரேஞ்சர் போயிடுச்சு. ஃபோர்டு எவரெஸ்ட்டு, ஃபோர்டு ரேஞ்சரு, அப்புறம் ஃபோர்டில் இன்னும் ராப்டர். எத்தனை வண்டிங்க ஃபோர்டில். இது என்ன வண்டி, BYD சீலு. பார்க்குறக்கு விஸ்கன் டெஸ்லாவாட்டவே இருக்குது. ஆனால் பெரிய வேன் ரொம்ப ஜாஸ்திங்க. இந்த 10 பேர் போகிற வேன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. பில்ட் யுவர் ட்ரீம்ஸ், உங்கள் கனவுகளை உருவாக்குங்கள். மன்னரின் ஆட்சி.
ஆனால் கவர்மெண்ட்டும் இருக்குதுங்களாம்மா. பட் வந்து முழு அதிகாரம் வந்து மன்னருக்கு. எம்ஜிக்கார கூட அப்படியே போய்க்கலாம். கொரோலா ஆல்டிஸ் பூரா பெட்ரோலுங்க, டீசல் இல்லைங்க. பார்ச்சூனரே பெட்ரோல் வச்சுருக்குறாங்க. அதனை வண்டி ஆடி. சில வண்டியில் கப்பலாட்டு இருக்குது அப்படியே. இதை மன்னருடைய கொடி கட்டி பூரா மன்னர் போட்டு தான் இங்கே வச்சுருக்குறாங்க. நினச்சி பாருங்கள், இப்போலாம் மன்னராட்சி இருந்ததுன்னா எப்படி இருக்கு நம்ம ஊரில். எனக்கு மன்னராட்சி இருந்ததுன்னா இம்ரான் கீழே 10 தளபதிகள் இருப்பாங்க. உங்களுக்கு கீழே எல்லாம் மொபைல் ஃபோன் வச்சுருப்பாங்க. அது குட்டி வண்டியா? துக் போகுது, குட்டி வண்டி போகுது, கொரோலா ஆல்டிஸ் போகுது. இது என்ன வண்டி? இது ஒரு எம்ஜி பக்கத்தில் வந்து நிற்கிது. அந்த வண்டி பார்க்குறதுக்கு இது மாதிரி இருந்தது, டஸ்டர் மாதிரி. இங்கே ஒரு வண்டி எம்ஜி வந்து பக்கத்தில் நிற்கிது. ஸ்டேஷன் வேகன் மாதிரி தெரியுது பார்க்குறக்கு. ஆமாம், ஸ்டேஷன் வேகன் பின்னாடி கடைசி வரைக்கும் இருக்குது. எம்ஜியில் ஸ்டேஷன் வேகன் இருக்குது. இந்த இடத்துல மன்னருடைய வீடு இருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நேற்று நைட் போகும்போது இந்த வழியை தான் போனேன். ஏன் அதோ நேற்று வழியாக போகும்போது பென்ஸ் ஆட்டோ அங்கே பாருங்க, அந்த காலத்து பென்ஸ். அதையும் நான் பார்க்க மறந்துட்டேன். எதைத்தான் பார்க்குறதுங்கிற, ரோட்டையும் பார்க்கணும், லெஃப்ட் மிரரு, ரைட்டு மிரரு, மேல் மிரரு, காரு எல்லாத்தையும் பார்க்கணும். அதனால் அங்கே பாருங்க ஸ்பீடை தான் போடு. நம்ம ஊரில் வண்டி ஓட்டிருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம ஆக்சுவலாக இதில் போய்ங்க இந்த ரவுண்டானாவில் வந்து அப்படி ரைட் எடுத்து நேராக போகணும். நேற்று இதில் தான் போனோம். இந்த இடத்துல வந்து ஒரு இது வச்சுருக்குறாங்க, என்னமோ பெரிய செவுறு மாதிரி வச்சு நடுவில் ஒரு தாமரைப்பூ மாதிரி ஒரு டிசைன் செஞ்சு வச்சுருக்குறாங்க கோல்டில். ஆனால் நான் ஏதோ யூடியூப்பில் பார்த்தேன், நிறைய தங்கம் இருக்கிறதாக மன்னர்கிட்ட. அது உண்மையானு தெரியல, அது எந்த அளவுக்குன்னு. அதுக்கு தெரியுமா? தெரியாது. சரி இருங்க, சிக்னல் முடிட்டு நான் உங்களுக்கு பேங்காக்குடைய குறுகிய வீதி காமிக்கிறேங்க. நம்ம இன்ன வரைக்கும் ஒரே என்எஸ் ரோடு, பெரிய ரோட்டில் வந்துட்டு இருந்தது. டொயோட்டா ஹைலக்ஸ் பார்த்தீங்களா, இங்கெல்லாம் ஈஸி வெட்டு கிடக்குது. எல்லோரும் வச்சுருக்கிறது அதுதான். நார்மலாக இங்கே ரோட்டு கடை தான் ரொம்ப ஜாஸ்தி. சாப்பாடு மேக்ஸிமம் மக்கள் சாப்பிட்றாங்க. அது நல்லா இருக்குது. அப்படியே ஒவ்வொரு வண்டியை பாருங்க. சில்பம் நிசான்ல இப்போ ஒரு வண்டி பார்த்துங்க, இந்த ரேஞ்சர் நிற்கிது பாருங்க, ஃபோர்ட் ரேஞ்சர் தான் லெஃப்ட் நிற்கிது பாருங்க, தொட்டி வண்டி 2.2. என்ன வண்டி பார்த்தா நிசானில் சில்பி, நிசான் சில்பின்னு ஒரு வண்டிங்க. நம்ம ஊர் நிசான் சன்னியாட்டா. அதுக்கப்புறம் இன்னொரு வண்டி நிசான் மைக்ரா இருக்கிறது நம்ம ஊரில். அந்த மாதிரி இருக்கிறது இது என்ன வண்டி? இது என்னது பா? கியா கார்னிவலாட்டு இருக்குது நம்ம ஊர். இந்த சிக்னலில் ரைட் எடுக்கணும். ஆமாம், யாருங்க ஐயா? பொறுமையாக போய்க்கலாம். சிக்னல் போட்டாங்க, ரைட்டை எடுக்கணுமா? ரைட்டு போதா வண்டிகள்லாம்? போகுது பஸ் எல்லாம் போதும். ஓகே, இந்த சில்பி நான் சொன்னேன், நிசான் சில்பிக்கு வந்துருச்சு பாருங்க. இந்த வண்டி தான் அங்கே பார்த்தேன். நம்ம நிசான் சன்னி தான் கொஞ்சம் அது மொட்டையாக இருக்குது, ஸ்கொயராக இருக்கும். சரி இருங்க, அதில் ஒரு ஃபோன் அடிக்குது நம்ம ஆளுக்கு. ரைட், அவர் ஃபோனை பேசி முடிக்கிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறாங்க. பிஎம்டபிள்யூவில் ஜெட்4 போகுதுங்க. முன்னாடி ஒரு கேமரி மஸ்தா. இந்த துக் நிற்கிது. இந்த துக் தான் பார்த்தாலே
செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக அது கிடச்சா ஓட்டி பார்க்கணுங்க. இது எம்ஜியில் இங்கே ஒரு வண்டி போது வருங்க, எங்கே திரும்பினாலும் காரு 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 காரு. பென்ஸில் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டியதில்லை. சிஎல்எஸ் எல்லாம் நாங்கள் பார்க்காத வண்டியெல்லாம் பார்க்கணும் டிஃப்ரெண்ட்டாக. அந்த இது போச்சு பாருங்க, நிசான்னு சில்பி. அது அந்த பேரை கேட்டாலே எஸ்ஜே சூர்யா ஞாபகம் வருது. என்னது சிலுக்கா, அந்த டைலாக் கூட அப்படியே கட்டுதல் எக்ஸஸ் பண்ணுவது கண்ணுக்குள்ளேயே இருக்குது அந்த டைலாக் ஒன்றும். அந்த மாதிரி நம்ம லெஃப்ட்டு தான் பில்டிங் பார்த்துக்கேன். ஒவ்வொரு பில்டிங்கு இதானுங்க. இது வந்து எம்பிகே மார்க்கெட் தானே? எம்பிகே இந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கும். இது கிராண்ட் டைமண்ட் பிளாஸா. இங்கே வந்து எம்பிகேன்னு ஒரு மால் இருக்குதுங்க. அத்தை சோடு இருக்கும் பார்த்துக்குங்க மாலு. அந்த எம்பிகே பக்கத்துலேயே பேரலாக அடுத்த ரோட்டில் தான் இந்திரா ஸ்கொயர். எம்பிகேலையும் ஓரளவுக்கு வாங்கலாம், இந்திரா ஸ்கொயர்லேயும் ஓரளவுக்கு வாங்கலாங்களாமா ஜாமானம். ஓகே சரி இருங்க, டிராஃபிக்காக இருக்குது, நாங்கள் வெயிட் கண்டினியூ பண்ணுறேன். சரியான டிராஃபிக்குங்க. டிராஃபிக்கில் பூந்து இது இந்திரா ஸ்கொயர் அப்படியே பக்கத்தில் வந்து நிறுத்திக்கிட்டோம். எதுக்குன்னு கேட்குறீங்களா? மத்தியானம் ஆகி போச்சுங்க. மெட்ராஸ் தர்பார் இந்தியன் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்களா, இங்கே வந்திருக்கிறோம். எப்படி வந்தோம்? ஆக்சுவலாக இம்ரான் பாய் முதல்ல வந்திருப்பாராட்டு இருக்குது. இப்போ காலையில் நம்ம டிஎம்எஃப் கூப்பிட்டுருந்தார். எங்கேருந்துங்க? ஹாங்காங்லேருந்து கூப்பிட்டுருந்தார் காதர். அவர் கூப்பிட்டு அவருடைய மச்சான் கிடையாமல் அது நீங்கள் போங்க, கண்டிப்பாக இங்கே போய் சாப்பிடுங்க அப்படின்னாரு பேங்காக்கில். ஏன்னா அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்களாம்மா. பார்த்துக்கலாம், எங்கும் டிஎம்எஃப், எதிலும் டிஎம்எஃப். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாம். அது அந்த மாதிரி ஒவ்வொரு வெளிநாடு போகும்போதும், போனவரும் மலேசியா போகும்போது அப்படி தான் அஞ்சப்பரில் சாப்பிட சொல்லி நம்ம டிஎம்எஃப் ஒருத்தர் கூட சொல்லியிருந்தார் சிங்கப்பூர்லேருந்து. அந்த மாதிரி எல்லா டிஎம்எஃப்க்கும் கோடான கோடி நன்றி. வெளிநாட்டில் இருக்கிற டிஎம்எஃப் எல்லாத்துக்குமே. சரிங்க, நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். என்ன எது சாப்பிட்றோங்கிறத நான் உள்ளே வெயிட் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க. வந்து உள்ளே வந்துட்டேங்க. உள்ளே வந்தோடனே அண்ணன் தான் சாலை, இவர் தான் சாலை, மெட்ராஸ் தர்பாருடைய ஓனர். நம்ம ஹாங்காங்லேருந்து காதர், ஓனருடைய தம்பி. ஓனர்னு தம்பின்னு எல்லாம் ஒன்று தான். அது வந்து நம்ம இம்ரான் பைக் ஆல்ரெடி ரெகுலருக்கு வந்து ஃபுல் க்ளோஸ். அவர் சாப்பிட என்ன சாப்பிட கேட்குறீங்களா? அவங்கெல்லாம் ஏதோ நான்வெஜ் பிரியாணி அப்படி இப்படின்னாங்க. நான் வந்தேன்னு அவர் சொன்னவர் தான், எனக்கு இட்லி கொடுங்க, தோசை கொடுங்க அப்படின்ட்டு. மத்தியானங்க அப்படின்னாரு. பரவாயில்லைங்க அப்படின்னு. இட்லி இருக்கான்னு கேட்டேன். இது இருக்குது அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஆல்ரெடி நம்ம டீமை பொறுத்த நாள் சென்னையிலேருந்து வந்துருக்குறாங்க. அங்கே அவங்க நாள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போது நம்ம டீமில் யாராச்சும் பேங்காக் வந்தீங்கன்னா மறக்காம மெட்ராஸ் தர்பார் வந்தீங்கன்னா சிறப்பான நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். டைப் சாப்பாடு, மீல்ஸு, இங்கே வேறுங்க எல்லாமே கிடைக்கும். சவுத் இண்டியன் இட்லி, சாம்பார், ப்ளைன் தோசை, சீஸ் தோசை. தோசையிலே இத்தனை வெரைட்டி இருக்குது. அதுபோல் முட்டை கறிங்க, வெஜிடபிள் கரீஸு, நான்வெஜ்ஜு, சிக்கன் கறி, அடாடாடா, சில்லி சிக்கன். இது நம்ம ஊர் சாப்பிட்லாம் பார்த்துக்கங்க. ஆமாம், அதனால் வந்தீங்கன்னா மெட்ராஸ் தர்பார் வாங்க. சூப்பர், சிறப்பு சிறப்பு. சரி இருங்க, எல்லாம் வந்து சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இட்லி வந்துருச்சுங்க. இட்லி வந்துருச்சு. அங்கே அடுத்து ஒரு ரோஸ்ட் வந்துருக்குது. அதுக்குள்ள ஓனர் அவர் பெரியவர் வந்துட்டார். அவர் சின்னவர், இவர் பெரியவர். ஓகே, சாப்பிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேங்க. சீரும் சிறப்புமாக சாப்பிட்டாச்சுங்க. மெட்ராஸ் தர்பார் அருமை அருமை. முதல்ல வந்த உடனே இட்லி சொன்னேன். இட்லி சொன்ன உடனேயே மீன் கறி சொல்கிறேன்னாரு. இன்னது மீன் கறியா, மீன் குழம்பா அப்படின்னேன். ஏன்னா நம்ம அந்த இட்லி தோசைக்கு அப்படிங்கிற மாதிரியே ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்களா. அந்த இட்லி வந்ததுக்கப்புறம் அந்த மீன் கறி எடுத்து ஊற்றுனா சாப்பிட்டா அடா அடா அடா. ஒரு 4-5 நாளாக செத்து போன ஒரு நாக்குக்கு கிடச்சது பாருங்க ஒரு டேஸ்ட்டு. அத்து போடுச்சுங்க அத்து. அப்படி ஒரு மீன் கறி. வந்தீங்கன்னா இட்லி, கல் தோசை, மீன் கறி, அதுக்கப்புறம் தயிர் சாப்பாடுங்க. அதுக்கப்புறம் இந்த சிக்கனில் 2-3 இது சொன்னாங்க. தந்தூரி, அதில் அட்டகாசமாக ரொம்ப ஜூஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இது ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம், அது வேறு தனியாக இருக்கு. இதில் மெயினாக என்ன விஷயம் தெரியுங்களா? ஆமாம், இவரை காமிச்சேன். மெயினாக என்ன விஷயம் தெரியுங்களா? இந்த மாதிரி வெளியூர் வரும்போது அதை கமெண்ட் பண்ணியிருந்தா அவர்கிட்ட, ஏலே
நீ என்னல கமெண்ட் பண்ணுன அங்க அந்த நேற்று சாப்பிட்டு முந்தானது இட்லி சாப்பிட்டு நான் ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தேனுங்க. அதுக்கு ஒரு கமெண்ட், இங்கிருந்து பாரின் போய் இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு. எது? இட்லி சாப்பிட்டதுக்கு. நீ வந்து இங்க சாப்பிட்டு பாரு, பாம்பு பள்ளி பூரம்லாம் சாப்பிட்டு பாரு, வயிற்றுக்கு எடுத்து தெரியவே. நல்ல சாப்பாடு சரியா, நல்லா சாப்பிடணும் அப்படின்னா நம்மளும் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறோம், அதனால நல்ல சாப்பாடு சாப்பிடணும். அதனால இந்த மாதிரி கடைகளை தேடி வந்து மறக்காம சாப்பிடுங்க. அது மெட்ராஸ் தர்பார் இந்திரா ஸ்கொயருக்கு நெட்டுக்கு நேரம் ஆப்போசிட். அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பாடு. வந்தால் நம்ம வேற சொல்லுங்க டிஎம் அப்படின்னு. ஒரு அண்ணவர் நம்ம க்ளோஸ் ஆகிட்டார் திடீர்னு. இவர் தம்பி, இவர் அண்ணவர் ஒருத்தர் இருந்தார், நம்ம டிஎம் வேறு ஹாங்காங்கிறது சொல்லி விட்டுருந்தார். மறக்காம போய் எங்கள் சாப்பிடுங்கன்னு சாப்பிட்டோம். சீர்ந்து ரொம்ப சூப்பருக்கு. பயிர் உண்மையாலுமே நல்லா இருக்கு. மனசு திருப்தி, வயிறு திருப்தி. அதை விட வயிறு தான் ரொம்ப சந்தோஷமான திருப்தி. சரிங்களா? கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டினியூ பண்றேன். நீங்க 2 வாரத்தை பேசுங்க வாங்க. வணக்கம். நாங்கள் மெட்ராஸ் தர்பார் ஷாப் 2007 ஓப்பன் பண்ணோம். பட்டையா தான் நம்மளுக்கு மெயின் பிரான்ச். அங்கே 18 வருஷம் இப்போ ஆகுது. பேங்காங்கில் ஓப்பன் பண்ணி 8 வருஷம் ஆகுது. புக்கெட்லேயும் இருக்குது. புக்கெட்டில் 4.5 வருஷம் 5 வருஷம் ஆகுது. எல்லாம் நம்ம ஃபுட்டு எல்லாமே நம்ம ஹோம் ஸ்டைலில் செய்கிற மாதிரியே தான் இருக்கும். பிரியாணியாக இருக்கட்டும், ஃபிஷ் கறியாக இருக்கட்டும், எந்த ஒரு ஐட்டமாக இருந்தாலும் நம்ம வீட்டில் எப்படி சாப்பிடுவோமோ அந்த மெட்டீரியல் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். என்னுடைய பிரதர்ஸ்லாம் வந்து குக்கில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு இந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸ் தனியாக ஆகிடுச்சு. மற்ற மக்களுடைய ஆதரவுனால இப்போது 18 வருஷம் தாண்டி 19 வருஷத்துக்கு நாங்கள் உள்ள இதாக என்ட்ராயிக்கணும். எல்லாருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இன்னும் மென்மேலும் வளர்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய சப்போர்ட்டிங்கை நீங்கள் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். உங்கள்கிட்ட சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அண்ணன் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எங்களுக்கு தனியாக ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு அதோட பெரிய ஹாப்பினஸ் வேறு எதுவுமே கிடையாது. எல்லா மக்களுக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வாங்க, வயிறார சாப்பிடுங்க. அண்ணன் சொன்ன மாதிரி மனசும் நிறைஞ்சிருக்காப்புல, அண்ணனுடைய வயிறும் நல்லபடி நிறைஞ்சிருக்கு. வயிறு நல்லபடி நிறைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் வந்து நாங்கள் எங்கள் ஃபுட்டுடைய மேனுஃபேக்சர் கண்டிப்பாக வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. இது வரைக்கும் மக்கள் எல்லாருமே சொல்லியிருக்க ஒரு ஃபீட்பேக் அதுதான். அண்ணனும் அதே ஃபீட்பேக் தான் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. இதான் இந்திரா மார்க்கெட்டுங்க. இந்திரா மார்க்கெட்டுக்கு வந்துட்டு அப்படியே பின்னாடி வந்தோம். எங்கே தங்குறோம் அப்படின்னு பார்த்தா இம்ரான் பாய் ரூம் போட்டுக்கிறேன் பயோகி அப்படின்னு சொல்லி. பயோகி டவருங்களாம்மா. அங்கே பயோகி டவர் மட்டும் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கங்க. இருக்கு, ஒரே சத்தமாக இருக்குது. பயோகி டவரை காமிக்கிறேன் பாருங்க. பயோகி டவரை காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா? 60 மாடி 70 மாடிக்கு இருக்குதாம்மா. 31வது மாடியில் ரூம். ஆமாம், இருங்க நான் உள்ளே போயிட்டு காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. நம்ம ஊர் கிறிஸ்டா, டொயோட்டா, ஹியாஸு, இந்த வண்டி தான் பார்த்துங்க. ஹோண்டாலும் குட்டி வண்டி எங்கே பார்த்தாலும் அதுதான் இருக்குது. இதெல்லாம் பைக்கெலாம் ரொம்ப கம்மி. இருங்க உள்ளே போயிட்டு காமிக்கிறேன். வெல்கம் டு பயோகி சூட் ஹோட்டல். இந்த சூட் ஹோட்டலுக்கு தான் போகிறோம். அதுக்குள்ளே வேறு மதுரையில் தான் நம்ம டிஎம்எஃப் வந்திருந்தாங்க. அவங்க கூட எல்லாம் பேசிட்டு எல்லாம் டூர் வந்துருக்குறாங்களா. அம்மா அப்பா, இங்கே வேறு எங்க சூட் கேஸை தூக்கிட்டு இறங்கணும் படி. அதனால் நம்ம பேங்காக் அவுட்டரில் இருந்தேங்க. அம்மா கவனிக்குமா? சரிம்மா. 31வது ஃப்ளோரில் ரூம் பார்த்துக்குங்க. உள்ளே வந்தோன்னா இதுதான் ஹால். கொஞ்சம் ஓல்டு ஸ்டைல் லுக்கு தான் இருக்குது. இங்கே ஓல்டு டிவி. அப்படி உள்ளே வந்தோம்னா பெட்ரூம். 2 பெட்ரூம் தனித்தனியாக போட்டு வச்சுருக்குறாங்க. இது அப்படியே கண்ணாடி ஷோகேஸு. பாத்ரூமெல்லாம் எப்படி இருக்குது? பாத்ரூமெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் எல்லாம் ஓல்டு ஸ்டைல் தான். ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு 2000-3000 பாத் வருது சுமாராக. இங்கே பாருங்க, குயின்ஸ்லேண்டு ஹோட்டல். இது அந்த கருப்பு கலராக இருக்குது பாருங்க. இதுதான் குயின்ஸ்லேண்டு ஹோட்டல். அப்பா, இங்கேருந்து அப்படியே கீழே பார்த்தோம்னா உறிஞ்ச தாளை சுற்றிட மாட்டேருக்குது கிருகிருன்னு பாருங்க. அப்படியே இதுவுமே இவங்கள தானுங்க. நம்ம பயோகி ஸ்கை ஹோட்டல் அங்கே விட்டுருக்குது பார்த்தீங்களா, பயோகி ஸ்கை ஹோட்டல். இதை மட்டும் காமிக்கிறேன். இதுவே வந்து 45 ஃப்ளோருங்க.
இது வந்து 100ங்களாம்மா. இதுக்கு மேலே என்ன காமிக்க முடியாதாட்டு இருக்குது. இதுல போயிட்டே இருக்குது. அடே அடே அப்பா, இதுக்கு மேலே குமிய முடியலைங்க. என்னங்க இது? எனக்கே ஃபுல் தெரியுமா? ஒய்டு போட்டுக்கலாம். ஒய்டு போட்டாலும் தெரியுமா? அப்பா, ஒய்டு கொடுத்தா கொஞ்சம் தெரியுதுங்க. ஃபுல் ஒய்டு போட்டேன் நான். இது 40, இது 80 இருக்க மாட்டேங்குது. அப்படியே இந்திரா மார்க்கெட். இது ஃபுல்லாக இந்திரா மார்க்கெட். இந்த பக்கம் இருக்கும் இந்திரா மார்க்கெட். இந்த பக்கம் இருக்குது. அருமையான ஊர். எவ்வளோ சுத்தமாக இருக்குதுங்க, நீட்டாக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய குப்பையாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய டூரிஸ்ட் பிளேஸு உண்மையாலுமே நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. சரி, இதோட ரைட் இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ வந்து அடுத்தது நீங்கள் ஏதாவது பர்ச்சேசிங் போகணும். நான் வேறு அந்த பூலிஸ் வாங்காமல் வந்துட்டுங்க. பூலிஸ் வாங்காமல் இல்லைங்க, அது வரும்போது ஏன் கேட்குறீங்க? ஒரு இந்த அந்த ஸ்கூட்டு அதில் லக்கேஜில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்களே. மற்ற ஏர்லைன்ஸ் இருந்தால் கூட லக்கேஜ் கிடச்சிருக்கு. அது வந்து ஒன்லி ஹேண்ட் லக்கேஜ் 10 கிலோக்குள்ளே தான் இருக்குன்ட்டாங்க. அதனால் ட்ரெஸ்ஸும் அளவே எடுத்துட்டுங்க. இப்போ அளவாக பேண்ட்டு சட்டை அவ்வளோ ஷூ எதுவும் போடலை நான். அப்போ செருப்பு அப்படி தொட்டு வந்துடுறேன். சரி, இங்கே வந்து இங்கே வேறு பூலிஸ் எல்லாம் வாங்கினா கொஞ்சம் விலை கம்மியாம்மா. அதனால் நம்ம அதை ரைட்னிக்காலாம் சொன்னாங்க நம்ம இம்ரான் பாய்லாம் வாங்க பேங்காக்கில் வாங்கிக்கலாம் அப்படின்னு. அதனால் பேங்காக்கில் நீ வாங்க போகிறோம். இந்திரா மார்க்கெட் இருக்குதுங்க. அப்புறம் பக்கத்தில் இங்கே எம்பிகே மால் இருக்குது. அங்கெல்லாம் போயிட்டு வாங்க போகிறோம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கீழே கமெண்டில் நீங்கள் கேளுங்க. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேனுங்க. ஓகேங்களா? சரி, இது நான் முடிச்சு அடுத்து நீ ஷாப்பிங் போகிறோம். எனக்கு இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா நம்ம பெருசாக போயிருக்கு. அதனால் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.